வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அன்பர்சி கிச்சனில் சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நம்ம ஒரு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையே அன்பர்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை தோல் சீவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சம் தேங்காவை பல்லாக கீந்து வச்சுருக்கோம். ஒரு 1/4 கப் ரவை எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கோம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். ஒரு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள். அடுத்தது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வெல்லத்தை அதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை பாகு காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அப்படியே வெல்லம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அடுத்தது ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம தேங்காவை நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேங்காய் வறுப்பட்டுடுச்சு. இது கூட ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரவையை வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டு வெல்லம் கம்பி பதத்துக்கெலாம் பாகு வர வேண்டாம். சும்மா கொதித்து வெல்லம் கரைஞ்சிருந்தால் போதும். பாருங்கள், இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் மைக்ரோ ஓவனுக்கு யூஸ் பண்ணுற ஹீட்டு தாங்கக்கூடிய பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இவ்வளோ சூடாக ஊற்றிடாதீங்க. சூடோடையே நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கிட்டால் தான் அதில் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் ரவையை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வறுக்கும்போது அது கூட 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துருக்கேன். நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். 1 ஸ்பூன் எள்ளும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலை. வெள்ளைப்பாகில் இருந்த தண்ணியிலேயே தான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரொம்ப மாவு கெட்டியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு மாவு பதம் இருந்தால் போதும். இப்போ குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானோடனே எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எடுத்து எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இப்போ நமக்கு 5 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ குழிப்பணியாரம் எல்லாமே ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கத்தை திருப்பி போட்டுடலாம். இதை போல் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு எல்லா குழிப்பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு உள்பக்கம் வேகிறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த குழிப்பணியாரத்தோட இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இது எப்படி பால் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குது. மேல் பக்கம் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு முறுமுறுப்பாகவும் உள்பக்கம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தா தெரியும். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உள்பக்கம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு குழிப்பணியாரத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குழிப்பணியாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.